வெல்கம் டு ரேபிட் மீன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இது பிஎட் பட்டய படிப்பிற்கான சிறப்பு கல்வி ஸ்பெஷல் எஜுகேஷன், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதற்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. 2021க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்தே இதற்கான ஆன்லைன் போர்ட்டல்ன்றது ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராமை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை, என்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மிஷன் இன்டு பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். The method of applying for B.Ed Special Education program is through online from Tamil Nadu Open University website tnou.ac.in. ஸோ இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஷுட் பி பேட் த்ரூ த ஆன்லைன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 500 rupees வந்து உங்களுக்கு ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 250 அப்ளிகேஷன் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்றது 250. எலிஜிபிலிட்டி என்னன்றது பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் ரெசைடிங் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் பிஎட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். த கேண்டிடேட் சாட்டிஸ்ஃபைடிங் த குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரெஸ்கிரைப்டு பை த ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர்சிஐ. ஸோ அந்த கவுன்சிலில் இருந்து நம்மளுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த குவாலிஃபிகேஷன்ஸை மீட் பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி நாம்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் பிஎட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம். த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு கோ த்ரூ த ப்ராஸ்பெக்ட் த்ரூலி பிஃபோர் அப்ளைங் த்ரூ ஆன்லைன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஸ்பெக்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் முழுவதுமாக படிச்சிருக்கணுன்றது சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி கேட்கலாம். அதற்கான நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸை நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதே மாதிரி இந்த ப்ராஸ்பெக்ட்ஸோடைய லிங்க்கையும் நம்ம வந்து தரோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் இங்கேருந்தும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி .ac.in அந்த வெப்சைட்லேருந்தும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னிலிருந்து நம்மளுக்கு வெப்சைட்டில் 1ஆம் தேதியிலேருந்தே இருக்குது. க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் எப்போ வெப்சைட்லேருந்து இதை க்ளோஸ் பண்ணுவாங்க கடைசி நாளுன்னு பார்த்தீங்கன்னா 31/10/2020. ஸோ இந்த அக்டோபர் 31ஆம் தேதி தான் லாஸ்ட் டைம். அப்லோடிங் த எலிஜிபிலிட்டி லிஸ்ட் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு 9/11/2020 ஸோ அன்றைக்கி அப்லோட் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 15/11/2020 15/11/2020. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு 18/11/2020. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்ஸுமே கிளியர்டாக இப்போயே கொடுத்துட்ருக்காங்க. அதால் லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புகள் குறைவு. அதால் யாரும் இந்த மாதிரி இது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூடுமான வரையிலும் ப்ராஸ்பெக்ட்ஸை ஃபுல்லாக கிளியராக படிச்சுட்டு உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா எல்லா டேட்ஸுமே 31ஆம் தேதியிலே பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அப்லோடிங் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 9/11/2020. டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 15/11. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 18/11. ஸோ எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டதால் எக்ஸ்டென்ஷன் இருக்காது. இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு அட்மிஷன் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 25 28 நவம்பருக்குள்ளே நடக்கும். ரெண்டாவது கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா செகண்ட் அட்மிஷன் கவுன்சிலிங் 7 9ஆம் தேதி வரலாம் டிசம்பர் மந்தில் இருக்கும். ஸோ அப்போ நவம்பர் டிசம்பர் ஸோ இந்த 2 மந்த்லேயுமே நம்மளுக்கு அந்த கவுன்சிலிங் 2 கட்டமாக நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எப்போலேருந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஜனவரி 2021 இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் டு த அப்ளிகன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா as per the UGC guidelines students can study a diploma simultaneously during the period of his or her UG degree. ஸோ இதில் நீங்கள் யூஜிசி நாம்ஸ் பிரகாரம் நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸஸ் சைமல்டேனியஸாக படிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இன்னொரு கோர்ஸை நீங்கள் இன்னொரு இடத்துல படிக்கலான்றது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஹாப்பிலி இன்ஃபார்ம் யூ தட் you can equip your professional skills in the field of teaching special education by studying any
diploma or PG diploma program from various programs offered by Tamil Nadu Open University during the period of your B.Ed special program. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய வேறு டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் படிக்கலாம். ஸோ யூஜிசி அந்த கைட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்கன்றதே சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் ஆஃப் நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் 2015 ஆஃப் ஆர்சி ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை கரிக்குலம் அண்ட் எவாலுவேஷன் பேட்டர்ன் அதை வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எடுகேட் பேரண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி, ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ் கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் 56 2012, the Tamil Nadu government, the B.Ed special education course awarded by any university be considered as equivalent to B.Ed general education course of the purpose of employment in public service. ஸோ இந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கக்கூடியது ஆல்ரெடி நம்மளுக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இங்கே நீங்கள் படிக்கக்கூடிய அந்த B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன்றது தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புக்கு முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதுக்கான ஜியோன்றது ஆல்ரெடி 2012 வெளியிடப்பட்டிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. The employment opportunities in government schools, the norms of recruiting boards such as Teachers Recruitment Board, Tamil Nadu Public Service Commission, TNPSC, etc. It will be applicable from time to time. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பில் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனில் நம்மளுக்கு B.Ed ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இஸ் ஆஃபர்ட் இந்த ஃபாலோவிங் ஏரியாஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா விஷுவல் இம்பேர்மெண்ட், ஹியரிங் இம்பேர்மெண்ட், இன்டெலெக்சுவல் இம்பேர்மெண்ட். ஸோ இந்த 3 வகையான கோர்சஸுக்குமே நம்மளுக்கு அந்த B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷனை ஆஃபர் பண்ணுறாங்க இந்த யூனிவர்சிட்டிலேருந்து. ஸோ இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் போத் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ முக்கியமானது இது தமிழ்லேயும் இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும்ன்றதையும் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் B.Ed ப்ரோக்ராம் டிஸ்டன்ஸ் மோட் இஸ் 2.5 years 5 semester. However, the student is permitted to complete within a maximum period of 5 years after the enrollment. ஸோ நீங்கள் இந்த B.Ed ஸ்பெஷல் ப்ரோக்ராமு 2.5 years சொல்லியிருக்காங்க, 5 semester. ஸ்டூடெண்ட்டு வந்து 5 yearsக்குள்ளே எப்போ வேணால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் மோடில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டோட்டல் இன்டேக் ஸ்ட்ரென்த் ஃபார் அட்மிஷன் B.Ed ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இஸ் 500. ஈச் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஸ்டடி சென்டர் வில் பி அலாட்டட் ஏ மேக்ஸிமம் ஆஃப் 50 seats பெர் பேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா 500 seatsம் அதில் ஒவ்வொரு ஸ்டடி சென்டருக்கும் 50 seat வந்து அலாட் பண்ணுறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்றது பார்த்திங்கன்னா போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ்ன்றதையும் அந்த 3வது பாயிண்டில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 35,550 rupeesன்றதை சொல்லியிருக்காங்க. ஷுட் பி பெய்டு என்டையர் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடி அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். ஃபீஸ் ஒன்ஸ் ரெமிட்டட் நாட் ரீஃபண்டட். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒட்டு மொத்தமாக இந்த ஃபீஸை பே பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா திரும்ப தரப்பட மாட்டாதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000. ஸோ ஒட்டு மொத்தமாக 35,550 உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபீஸ். ஸோ சேர்த்து உங்களுக்கு 35,550ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு அந்த அட்மிஷன் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் நீங்கள் 10+2+3 பேட்டர்னில் படிச்சிருக்கணும், இல்லை 11+1+3 பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருக்கணும். Candidates who have a degree, direct UG degree without +2 qualification or postgraduate degree without a UG are not eligible சொல்லியிருக்காங்க. நீங்கள் +2 படிக்காமலே டிகிரி படிச்சிருந்தாலும் இல்லை யூஜி படிக்காமையே பிஜி படிச்சிருந்தாலும் அது நீங்கள் வந்து இதுக்கு குவாலிஃபைடு இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கிட்டு ஸோ உங்களுக்கான உங்களுக்கு வந்து எந்த இம்பேர்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்பெஷல் B.Edக்கு படிக்கிறதுக்கு எலிஜிபிள் இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி படிக்கலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் மேஜர் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இவ்வளவும் சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கம்பல்சரியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எல்லா டேட்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், கவுன்சிலிங் டேட் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் நம்பருக்கும் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல் நம்பரையும் இங்கே தரோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பான உங்களுக்கான சந்தேகங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 2 hours ஃபார் ஏ மேக்ஸிமம் ஆஃப் 100 marks வித் 100 கொஷின்ஸ்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் ஃபார் டீச்சிங், அவேர்னஸ் ஆன் ஸ்பெஷல் எஜுகேஷன், டீச்சிங் லேர்னிங். ஸோ இதை பற்றின உங்களுக்கு 100 கொஷின்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்றது இருக்கும். ஸோ இதில் 100 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 100 மார்க்ஸு. வெயிட்டேஜ் ஃபார் டிசபிலிட்டி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா 5 marks. ஸோ நீங்கள் எந்த டிசபிலிட்டியில் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி 5 marksம். ஸோ வெயிட்டேஜ் ஃபார் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எந்த யூஜி பிஜி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வெயிட்டேஜ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெயிட்டேஜ் ஃபார் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸோ என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸு. ஸோ இதுக்கான இதுலேயும் வந்து இந்த மார்க்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க.